இப்போ இதில் பார்த்தேன்னா மாவு ஒன்று பிசைஞ்சு வச்சுருக்கா. இதில் என்னென்னலாம் சேர்த்துருக்கீங்க மாமி நீங்கள்? கோதுமை மாவு, கோதுமை மாவு, கொத்தமல்லி, நல்லா மசிச்ச உருளைக்கிழங்கு, கட்டி சட்டியே இருக்கக்கூடாது, ஏன்னா இடம் வராது, அதனால மசிச்ச உருளைக்கிழங்கு, அப்புறம் உப்பு, ஓமம், ஜீரக பொடி. ஓ சரி சரி. நல்லா மிளகாப்பொடி போட்டு நல்லா கொஞ்சம் ஜலத்தை தேய்ச்சி நல்லா அழுத்தி கலத்துல நல்லா பிசிடும். பிசினி எண்ணெய் நெய்யுமா கலந்து சப்பாத்திகளில் போட்டு முதல் பக்கம் போட்டு திருப்பி குறைச்ச நெய் விட்டு அந்த மாதிரி என்ன ஒரு ரோஸ் இந்த மாதிரி கலர் வர மாதிரி. மாமி சொன்ன மாதிரியே நான் எங்கள் ஆற்றுல நான் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி நான் வந்து எப்போவுமே சப்பாத்தி இடுறதுக்கு இந்த சப்பாத்தி மேக்கர் யூஸ் பண்ணிப்பேன். அதாவது பிசைஞ்சிட்டு அதில் வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு நல்லாவே ப்ரெஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தவாவில் போட்டு எடுத்தேன். ரொம்பவே டேஸ்டியாக நல்லா இருக்குது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் சைட் டிஷ் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு இருக்குது இல்லையா, நீங்கள் கருப்பு உளுந்தில் கூட பண்ணலாம், தால் மக்கானின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அந்த பச்சை பயிரில் நான் கிரேவி மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இதே உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா உங்களுக்கு தனியாக நான் போட்டு விடுறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டிஃபனுக்கும் டின்னருக்கும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.